Taste the Daily. கணவருடைய தங்கச் செயின் யாருக்கு சொந்தம்? மருமகளுக்கும் மாமியாருக்கும் குடுமிப்பிடி சண்டை. ஒற்றை தங்கச் செயினால் பறிபோன கர்ப்பிணி உயிர். நடந்தது என்ன? மகள் 5 மாசம் கர்ப்பிணியா இருக்காளே, புகுந்த வீட்டுல எப்படி இருக்காளோ, என்ன பண்றாளோ, சாப்பிட்டாளா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்போம்னு நினைச்சு வேளச்சேரி ஓராண்டியம்மன் கோவில் தெருவில் இருக்கிற மகள் காமாட்சிக்கு மதிய வாக்குல கால் பண்ணியிருக்காங்க தாய் மீரா. எப்பவும் 2-3 ரிங்கிலேயே டக்குன்னு போன் எடுக்கிற பொண்ணு ஃபுல் ரிங்கு போயும் போன் எடுக்கவே இல்லை. சரி, கொஞ்ச நேரத்துல திருப்பி கூப்பிடுவான்னு நினைச்சு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா 4-5 முறைக்கு மேல கால் பண்ணியும் காமாட்சி போனை அட்டன் பண்ணவே இல்லை. இதனால சந்தேகப்பட்டு மருமகன் மணிகண்டனுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லியிருக்காங்க. உடனே மணிகண்டனும் மனைவிக்கு 4-5 முறை கால் பண்ணியிருக்காரு. அப்பவும் காமாட்சி போனை எடுக்கவே இல்லை. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிக்கிட்டே வீட்டுக்கு போயிருக்காரு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிற மணிகண்டன். காமாட்சி காமாட்சின்னு மனைவிய தேடிக்கிட்டே வீட்டுக்குள்ள போயிருக்காரு. ஆனா காமாட்சி இருந்த பெட்ரூம் உள்பக்கமா பூட்டி இருந்துச்சு. மணிகண்டனும் கத்தி கூச்சலிட்டு பாக்குறாரு. கதவை வேகமா தட்டி பாக்குறாரு. உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஏதோ தப்பா இருக்கேன்னு சந்தேகப்பட்ட மணிகண்டன் உடனே பக்கத்துல உள்ளவங்களை ஹெல்ப் கூப்பிட்டு பெட்ரூம் கதவை உடைச்சி உள்ள போய் பாக்குறாங்க. அப்போ ரூம்ல உள்ள ஃபேன்ல காமாட்சி தூக்கு மாட்டி சடலமா தொங்கிட்டு இருந்ததை பார்த்து கணவன் மணிகண்டன் கதிகலங்கி போயிட்டாரு. விஷயம் தெரிஞ்சு போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. காமாட்சியோட சடலத்தை மீட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் காமாட்சியோட மரணம் தொடர்பா விசாரணையில இறங்குறாங்க. விசாரணையில பல விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. காமாட்சியோட 2வது கணவர் தான் மணிகண்டன். 3 வருஷத்துக்கு முன்னாடி காமாட்சிக்கு முதல் கல்யாணம் நடந்திருக்குது. கணவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் போன மே மாசம்தான் மணிகண்டன் கூட கல்யாணம் நடந்திருக்குது. மணிகண்டனும் ஏற்கனவே கல்யாணமானவர் தான். கருத்து வேறுபாடு காரணமா முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு 2வதா காமாட்சிய கல்யாணம் பண்ணியிருக்காரு. 5 மாச கர்ப்பிணியான காமாட்சிக்கும் மாமியார் பொம்மிக்கும் இடையில ஆரம்பத்துல இருந்தே 7ஆம் பொருத்தம் தான். அதை தொட்டா குத்தம், இதை தொட்டா குத்தம்னு சொல்லி காமாட்சிய 24 மணி நேரமும் மாமியார் கரிச்சி கொட்டிட்டே இருந்ததா சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மணிகண்டனோட தங்க செயின் ஒண்ணு வீட்டுல இருந்திருக்குது. புருஷனோட செயின் தனக்கு தான் சொந்தம்னு காமாட்சியும், மகனோட செயின்ல எனக்கில்லாத உரிமையான்னு பொம்மியும் சண்டை போட்டிருக்காங்க. ஏற்கனவே முதல் வாழ்க்கையை இழந்து சோகத்துல இருந்த காமாட்சி 2வது வாழ்க்கையாச்சும் நல்லபடியா இருக்கும்னு நினைச்சு பல ஆசையோடையும் கனவோடையும் மணிகண்டன் வீட்டுக்கு வாழ வந்திருக்காங்க. ஆனா இங்க மாமியார் பொம்மி எதுக்கெடுத்தாலும் திட்டு, என்ன பண்ணாலும் குறை சொல்லிட்டே இருந்தது காமாட்சியோட மனசை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கு. எல்லாத்துக்கும் மேல புருஷனோட ஒரு செயினை கூட தங்கிட்ட கொடுக்காம மாமியாரை வச்சுக்கிட்டது காமாட்சிக்கு வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சின மாதிரி இருந்திருக்குது. மணிகண்டன் வழக்கம் போல ஆட்டோ ஓட்டுறதுக்கு வெளியே போன போது தங்க செயின் சம்பந்தமா மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில மீண்டும் குடுமிப்பிடி சண்டை நடந்திருக்குது. வழக்கமா நடக்கிற சண்டைதான்னாலும் அன்னைக்கு மாமியார் பொம்மி காமாட்சியை காயப்படுத்துற மாதிரி நிறைய வார்த்தையை விட்டதா சொல்லப்படுது. இதனால மனமுடிஞ்சு போன காமாட்சி விறுவிறுன்னு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தியிருக்காங்க. மருமகள் கோவிச்சுக்கிட்டு தான் உள்ள போய் உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைச்சிருக்காங்க மாமியார் பொம்மி. ஆனா ரூம்ல இருந்த ஃபேன்ல தூக்கு மாட்டி உயிரையே விட்டுட்டாங்க காமாட்சி. காமாட்சியோட உயிர் போனதுக்கு தங்க செயின் மட்டும்தான் காரணமா, இல்ல வேற ஏதாச்சும் காரணம் இருக்கான்னு கணவர் மணிக்கிட்டையும் மாமியார் பொம்மி கிட்டையும் போலீசார் தீவிரமா விசாரணை நடத்திட்டு வராங்க. Taste Daily. Taste the Daily.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.